வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்னாலே கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்யும். ரொம்ப குறிப்பாக பார்த்தா மாலை கண் அப்படின்ற நைட் பிளைண்ட்னஸ் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். கண்களில் பொதுவாக ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தில் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண்களில் உள்புறத்தில் ரெட்டினான்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த ரெட்டினா பகுதியில் ரொடாப்சின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம உடலுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான வெளிச்சம், குறைவான வெளிச்சம்னு வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்கள் தன்னைத்தானே சரி செய்துக்கிறதுக்கு இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஒன்று. இப்போ டிம் லைட் இருக்கக்கூடிய ஒரு ரூம் இல்லை குறைவான வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம கண்கள் நல்லா தெரியும் இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து குறைபாடு வராமல் இருக்குது அப்படின்னா. அப்படிப்பட்ட இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து நம்ம உடம்புல குறைபாடு வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்க இல்லையா? வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடுச்சு அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி எலும்புகள், நரம்புகள் இது ரெண்டுமே பலவீனமாயிடும். நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாயிடும். ரொம்ப குறிப்பாக மாலைக்கண் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தான். அதாவது குறைவான வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்களில் கண் பார்வை சரியாக தெரியாது. வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கண்கள் தன்னைத்தானே சரி செய்துக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாயிடும். இதனால் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து குறைபாடு உங்கள் உடம்புல வராமல் சரியான உணவு முறை எடுக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அப்படி ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடுச்சு அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்திலே சரி பண்ணிக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தை சரியாக கவனிக்காமல் குறைபாடை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னும் போது பிற்காலத்தில் ஜெரோப்தால்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகம் தான். ஜெரோப்தால்மியா அப்படின்றது என்னென்னா கண்களில் இருந்து கண்ணீர் வெளிவரக்கூடிய அந்த ஒரு நிலையே கம்மியாயிடும், குறைஞ்சிடும். இதுக்கு காரணம் என்னென்னா கண்களில் இருந்து கண்ணீர் வெளிவரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய கண்ணீர் சுரப்பிகளோட வெளிப்புற திசுக்கள்லாம் வீக்கம் ஏற்படும். இதனால் பார்த்தா